வீக்கெண்ட் சீரிஸ் பார்ட் 2 பார்க்கலாமா? அன்னைக்கு முற்றம்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அக்கரை பீச் தான் வந்து போயிருந்தோம். பீச்சுக்கு போறோன்ற பிளான்லாம் ஒண்ணும் கிடையாது. பட் அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு, வெயிலும் அடிக்கல அண்ட் ஈசிஆர் சைட்ல தான் இருந்தோன்றதுனால பீச் போனோம். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அம்மா அப்பா கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பேன். நான் மட்டும் சென்னையில இருந்திருந்தேன்னா டெய்லி பீச் போவேன் தெரியுமா அப்படின்னு. பட் நான் சென்னைக்கு வந்து ஒரு 8 வருஷம் பக்கம் ஆயிருக்கும். ஆனா இந்த லாஸ்ட் 1 இயர்ல நான் பீச்சுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2 இல்ல 3 முறை தான் போயிருப்பேன். பீச் பிடிக்காதுன்னுலாம் இல்ல. நான் இருக்கிற ஏரியால இருந்து பீச் ரொம்ப பக்கம் தான். பட் ஏனோ அது பெருசா இன்ட்ரெஸ்ட்டே வரல. சும்மா போகலான்னு தான் சொல்லி போயிருந்தோம். நாங்க போகும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 12:00 கிட்ட ஆயிருக்கும். பட் அங்க பார்த்தீங்கன்னா, காலையில ஒரு 5, 5:30 மணி மாரி தான் கிளைமேட் இருந்தது. அவ்ளோ வைபிங்கா இருந்தது அந்த பிளேஸே. அவ்ளோ காமா, அவ்ளோ வைபிங்கா இருந்தது. அண்ட் தட் வீக்கெண்ட் ஹானஸ்ட்லி டர்ன்ட் அவுட் டூ பி சச் அ பியூட்டிஃபுல் ஸ்டார்ட் ஃபார் அஸ். இதுக்கு முன்னாடி நாங்க பீச்சுக்கு வரும்போது என் பொண்ணு பெருசா பீச்ச லைக் பண்ணது கிடையாது. மேபி அவங்களுக்கு கொஞ்சம் பயமா என்னன்னு சொல்லி தெரியல. பட் இப்ப அவ கொஞ்சம் வளர்ந்துட்டான்றதுனாலவோ என்னவோ ஷி ரியலி என்ஜாய்ட் திஸ் டைம். அண்ட் இந்த முறை அவ நான் பீச்ல இருந்து வரமாட்டேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் அழுதா. அண்ட் பீச்ல ஒரு 1 ஹவர் கிட்ட ஜாலியா விளையாடிட்டு இருந்தோம். அண்ட் கிளம்பி வீட்டுக்கு போயாச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டுன்னு. சரி, ஸ்டே டியூன் ஃபார் மை நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். பை.